Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்சய திருதியோட உண்டியல் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். எல்லா வருஷமே வரக்கூடிய அட்சய திருதிக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கரெக்ட்டா தங்கம் வாங்கிடுவேன். அதுவும் உண்டியல்ல சேவ் பண்ண காசை வச்சு தான் தங்கம் வாங்குவேன். இந்த வருஷம் அட்சய திருதிக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மந்த்தா நான் வந்து உண்டியல்ல சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 6500 ரூபாய் சேர்ந்தா கூட நம்ம வந்து 1 கிராம் கோல்ட் காயின் வாங்கிரலாம் அப்படினு நினைக்கிறேன். பார்க்கலாம் சேர்ந்திருக்குதான்னு. அதுக்கு அப்புறம் என்னன்னா நீங்க வந்து ஒரு 1/2 கிராம் பாத்தீங்கன்னா நமக்கு லலிதா ஜுவல்லரில எல்லாம் 1/2 கிராம் அவேலபிளா இருக்கு. அதனால தங்கம் விக்கிற விலைக்கு 1/2 கிராமா இருந்தாலும் எப்படி வாங்குறது அப்படினு நினைக்கிறவங்க ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்கணும் அட்சய திருதிக்கு. இப்போ பாருங்க நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓபன் பண்ண உண்டியல்ல தான் மறுபடியும் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு 4 மந்த் சேவிங்ஸ் தான். அப்போ ஒரு 4 மாசத்துக்கு போய் சேவ் பண்றதுக்கு போய் நம்ம புது உண்டியல் வாங்கி கட் பண்ணி அதுவும் உண்டியல் நிறையாம கட் பண்ண மனசும் வராது. இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கிற குபேரர் உண்டியல் பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஒரு ராசியான உண்டியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த குபேரர் உண்டியல்ல சேவ் பண்ணும்போதெல்லாம் ஓபன் பண்ண உண்டியலா இருந்தா கூட நான் வந்து கரெக்ட்டா சேவ் பண்ணி கரெக்ட்டா தங்கம் வாங்கிடுவேன். அது 1 கிராமோ இல்ல 1/2 கிராமோ மொத்தத்துல தங்கம்னு ஒன்னு வாங்கிடுவேன். நம்ம அட்சய திருதிக்காக சேர்த்த உண்டியல்ல எவ்வளவு சேர்ந்திருக்கு அப்படினு பாத்துறலாம். நான் வந்து இன்னும் ட்ரைபாட் வாங்காதனால உண்டியல்ல இருந்து எடுக்கிற உண்டியல்ல அமௌண்ட் எடுக்கிறது, அமௌண்ட் கவுண்ட் பண்றது இதெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 100 ரூபாய் நோட்டு தான் அதிகமா சேர்ந்திருக்கு. அதுக்கு அப்புறம் 200 ரூபாய் நோட்டுமே இருக்குது. 20 ரூபாய் நோட்டும் நான் அதிகமா சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் 500 ரூபாய் நோட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் 1 2 50 ரூபாய் நோட்டுமே சேர்த்திருக்கேன். 500 ரூபாய் நோட்டு இப்போ பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்லாம் எனக்கு எப்படி சேர்ந்தது அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு கொடுத்த gift கொடுத்த அமௌண்ட், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு, அதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் கொடுத்த 500 ரூபாய் தான் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு கொடுத்த gift அமௌண்ட். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓபன் பண்ண உண்டியல்ல தான் நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே நான் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நோட்டு மட்டும் உள்ள போட்டுருக்கேன். ஏன்னா உண்டியல்ல காலி உண்டியல்ல நம்ம வைக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு நோட்டு மட்டும் போட்டுருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 5 நோட்டு இருக்குது. 200 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அதுவும் 5 நோட்டு இருக்குது. 100 ரூபாய் நோட்டு நமக்கு வந்து 24 நோட்டு சேர்ந்திருக்கு. 50 ரூபாய் நோட்டு 10 இருக்குது. 20 ரூபாய் நோட்டு பாத்தீங்கன்னா 43 இருக்குது. 10 ரூபாய் நோட்டு 4 இருக்குது. 10 ரூபாய் காயின் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நமக்கு வந்து 600 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு 5 இருக்குதுனால 2500 ரூபாய் சேர்ந்திருக்கு. 200 ரூபாய் நோட்டு 5 இருக்குதுனால 1000 ரூபாய் சேர்ந்திருக்கு. 100 ரூபாய் நோட்டு 24 இருக்குதுனால 2400 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய் நோட்டு 10 இருக்குதுனால 500 ரூபாய் சேர்ந்திருக்கு. 20 ரூபாய் நோட்டு 43 இருக்குதுனால 800 ரூபாய் சேர்ந்திருக்கு. 10 ரூபாய் நோட்டு 4 இருக்குதுனால 40 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய் காயின் 60 இருக்குதுனால நமக்கு 600 ரூபாய் சேர்ந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 7840 ரூபாய் சேர்ந்துருச்சு. நான் பாத்தீங்கன்னா 7840 ரூபாய் சேர்ந்திருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஒரு 6000 ரூபாய் இவ்வளோ தான் சேர்ந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதிக அமௌண்ட் சேர்ந்ததுனால 1 கிராமுக்கு மேலேயே என்னால வந்து வாங்க முடியும். 1 கிராம்ல பாத்தீங்கன்னா மோதிரம் வாங்கலாம், கம்மல் வாங்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 1 கிராம்ல கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா 1 கிராம்ல கம்மலோ மோதிரமோ எடுத்தோம்னா அது வந்து வளைஞ்சு போயிடும், இல்லைன்னா நெளிஞ்சு போயிடும், இல்லைன்னா உடஞ்சி கூட போயிடும். நம்ம வந்து அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நிறைய அமௌண்ட் போட்டு தான் எடுத்திருப்போம். பெரிய பெரிய கடையெல்லாம் பாத்தீங்கன்னா 17% மேலேயே போடுவாங்க கம்மல் மோதிரத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா லலிதா ஜுவல்லரில எப்படி பார்த்தாலும் 11% 12%குள்ள இருக்கும். எப்படி பார்த்தாலும் இவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம போட்டு எடுத்த பொருள் சீக்கிரமே உடஞ்சி போச்சுன்னா நமக்கு அவ்வளோ வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து நிறைய நமக்கு லாஸ் தான். அதனால நான் வந்து 1 கிராம்ல கோல்டு காயின் தான் எடுக்க போறேன். எனக்கு அமௌண்ட் வந்து 7000க்கு மேல சேர்ந்ததுனால நான் வந்து 24 கேரட் கோல்டு காயின் வாங்கலாம்னு இப்போதான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் சேரும்னு நான் நினைக்கலங்கிறதுனால 1 கிராம் 22 கேரட் கோல்டு காயின் தான் வாங்குறதா இருந்தேன். ஆனா இப்போ வந்து நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்ந்ததுனால சரி அப்போ 24 கேரட் கோல்டு காயினே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கோல்டு காயின் எடுத்தோன்னா அதுக்கு வேஸ்டேஜே கிடையாது. அதாவது இந்த அட்சய திருதி ஆஃபரா மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. ஆனால் லலிதாலெலாம் பார்த்தீங்கன்னா 1.5% 2%குள்ளே முடிஞ்சிடும். அவ்வளோக்குள்ள வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் போடுவாங்க. இப்படி நம்மளால் இந்த மாதிரி 1 கிராம் வந்து 1 கிராம் கோல்டு காயின் எப்பெல்லாம் சேர்க்க முடியுதோ சேர்த்து வச்சு ஒரு 4 காயின் அதாவது 4 கிராம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்மலோ மோதிரமோ எடுத்தோம்னா அது வந்து உருப்படியாக நம்மளால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு நல்லா உழைக்கும். அதை விட்டுட்டு நம்ம 1 கிராம் வாங்கினா அது நமக்கு வேஸ்ட்டு தான். மறுபடியும் சொல்கிறேன் அட்சய திருதிக்கு பார்த்தீங்கன்னா
தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1/2 கிராம் தங்கமாவது வாங்குங்க. நம்ம வீட்டில் மேலும் மேலும் தங்கம் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.